ஜபாலியா அகதிகள் முகாம் மீது மீண்டும் குண்டுவீச்சு, 30 பேர் பலி. காசாவின் ஜபாலியா அகதிகள் முகாம் மீது திங்கட்கிழமை இஸ்ரேல் குண்டு வீசியதில் 30 பேர் உயிரிழந்துள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. 12 வீடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மொத்த உயிரிழப்பு 11,240 உயர்ந்துள்ளது. கொல்லப்பட்டவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களில் 70% பேர் குழந்தைகள் மற்றும் பெண்கள் ஆவர். காசாவில் 50,000 கர்ப்பிணிகள் உள்ளனர். நாள் ஒன்றுக்கு 180 பிரசவங்கள் நிகழ்ந்து வருகின்றன. ஆனால் கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்களுக்கான அனைத்து வகையான சிகிச்சைகளும் நிறுத்தப்பட்டுள்ளதாக காசா மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். 5,500 பெண்களுக்கு அடுத்த மாதம் குழந்தை பிறக்க உள்ளது. அந்த கர்ப்பிணி தாய்மார்கள், குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. மருத்துவமனைகள் மீது 238 தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன. இதில் மட்டும் 517 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். சுமார் 3,250 பேர் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி மாயமாகியுள்ளனர். இதில் 1,700 பேர் குழந்தைகள். இதுகுறித்து தெரிவித்துள்ள செம்பிறை சங்கம், காசா சிட்டி பகுதியில் இருந்து ஏராளமான அழைப்புகள் வருகின்றன. கட்டிட இடிபாடுகளில் பலர் சிக்கியுள்ளதாகவும் அவர்களை மீட்குமாறும் கேட்டு வருகின்றனர். ஆனால் அங்கு ஆம்புலன்ஸ்கள் செல்ல முடியவில்லை. இஸ்ரேல் ஆம்புலன்ஸ்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது என செம்பிறை சங்கம் கூறியுள்ளது.